தெர் இஸ் நோ திங் கால் ரைட் ஆர் ராங்கு. இது ஒவ்வொருத்தரும் ஃபேமிலியும் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எடுத்துக்கிற டெசிஷன் ஜென்ரலி. இப்போ எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னும் நிறைய இடங்களில் வந்து இப்போ 2 பேரும் வேலை பார்த்தா தான் லைஃபே ரன் பண்ண முடியும். அது லோ இன்கமில் பூரா 2 பேரும் கம்பல்சரியாக போய் ஆகணும். அதுவே அவங்க வீட்டு செலவுக்கு போதவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திருப்பி லோன் வாங்குறாங்க, அது இதெல்லாம் பண்ணுறாங்க, இல்லை ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறாங்க, ஆல் தோஸ் திங்ஸ் தட் ஹேப்பன்ஸ். இப்போ நீங்கள் சொல்கிற கேட்டகரி வந்து ஒரு மிடில் கிளாஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ். இப்போ இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் சப்ஸ்டன்ஷியல் இன்கம், பர்டிகுலர்லி ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, அது மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு வந்து இன்கம் வந்து சப்ஸ்டன்ஷியலாக இருக்குது. ஸோ அப்படிங்கிற வந்து இப்போ அவங்க ஆளுக்கு 1,00,000 சம்பாதிக்கிறாங்க, ஆளுக்கு 50,000 சம்பாதிக்கிறாங்க, விச் ஒரு டசன்ட் மேட்டர். அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு இப்போ 2 பேரும் கம்பைன் பண்ணி செலவு பண்ணுறாங்க அப்படின்னா பெஸ்ட்டு. என்னுடைய தாட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஒரு 50-50 எக்ஸ்பெண்டிச்சருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அவங்கவங்க பேரில் 2 பேருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கிறது நல்லது இன் ஜென்ரல். இப்போ ஒருத்தர் வாங்கி அதை பூரா செலவழிக்கிறாரு, இன்னொருத்தர் பூரா சேமிக்கிறாங்க அப்படின்னு இல்லாமல், ஸோ 2 பேரும் 50-50 செலவழிக்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், இட் மே பி ஹையர் லோயர் டிபெண்டிங் ஆன் த கன்வீனியன்ஸ். அப்படி 50-50 செலவுக்கு போட்டுட்டு 2 பேர் நேம்லையுமே கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கினாங்கன்னா ஃபியூச்சரில் அவங்களுக்கு வித்ட்ரா பண்ணையிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 1.5 லட்ச ரூபா பர் பர்சன் பர் இயர் டேக்ஸ் ஃப்ரீன்னா இருக்குது.